இன்று நாம் சென்னையின் மிகவும் பக்தி நிறைந்த இடமான ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவிலுக்கு வந்திருக்கின்றோம். சென்னைக்குள்ளே சபரிமலை தெய்வத்தின் ஒரு அற்புதமான தரிசனம் தரும் இந்த கோவிலுக்கு தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்து மன நிறைவோடு திரும்புகின்றார்கள். இந்த கோவிலின் வரலாறு, சிறப்புகள், தரிசன முக்கியத்துவம் போன்ற அனைத்தையும் இந்த காணொளியில் காணலாம். ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்கின்ற இந்த ஐயப்பன் கோவில் 1970களில் கட்டப்பட்ட ஒரு சமீபத்திய கோவிலாகும். ஆனால் ஆன்மீக வலிமை நிறைந்த ஆலயமாக இது பேசப்படுகிறது. இங்கே உள்ள அம்சம் சபரிமலை அமைப்பில்தான் இங்கு கட்டப்பட்டிருக்கின்றது. அதாவது 18 படிகள், பூர்ண குபேர விநியாசத்தில் அமைந்த ஸ்ரீ ஐயப்பன் சந்நிதி, தங்க கம்பம், மண்டபங்கள் போன்ற எல்லாமே சபரிமலையை ஞாபகம் வரச் செய்யும் வகையிலேயே இங்கு உருவாக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலை கட்டுவதற்கு சென்னை நகரின் பல பக்தர்கள், தொழிலதிபர்கள், ஆன்மீக பக்தர்கள் போன்ற அனைவரும் இணைந்ததால் தான் இன்று நமக்கு இப்படி ஒரு அழகிய ஆலயம் கிடைத்திருக்கின்றது. கோவிலின் நிறுவனர் குழுவின் நோக்கம் சபரிமலைக்கு பயணம் செய்ய முடியாதவர்களுக்கு சென்னையிலேயே அந்த ஆன்மீக அனுபவத்தை கொடுக்க வேண்டும் என்ற உன்னத நோக்கம்தான். கோவிலுக்குள் நுழைந்த உடனே மிகவும் முக்கியமானது 18 படிகள். இது சாதாரண படிகள் இல்லை. இது ஐயப்பனுடைய பொன்னொழி பாதைக்கான ஒரு அடையாளம். 18 படிகள் என்ன என்ற பெருமை தெரியுமா? 5 கற்புக்களை குறிக்கின்றது, 8 கோஷங்களை குறிக்கின்றது, 3 குணங்களை குறிக்கின்றது, 2 இதய நாடிகளை குறிக்கின்றது. இந்த முழு 18 ஆன்மீக எண்ணிக்கை ஏறிய பிறகுதான் ஐயப்பன் சந்நிதி வரும் மாதிரி அமைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் பலர் முதலில் இங்கு வழக்கத்திற்கு ஏற்ற மாதிரி ஐயப்பனுக்கு மட்டுமல்லாமல் தங்கள் மனதில் உள்ள எல்லா சங்கடங்களையும் விட்டு வைத்து 18 படிகள் ஏறி பின்னால் தான் தரிசனம் செய்வார்கள். இங்கு மூலவர் மிகவும் மகத்தான சாந்த சொரூபம் நிறைந்த ஐயப்பன். அவருடைய உருவம் மிகவும் அழகாக இருக்கின்றது. சபரிமலை அர்ச்சனை போன்றுதான் இங்கு பூரண தியான நிலையில் இருப்பது போலவே அவர் காட்சி தருகின்றார். சுவாமியே சாந்தம், சாமர்த்தியம், யோக, ஞானம் இந்த 3 அம்சத்தையும் ஒரே நேரத்தில் இங்கு ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் சந்நிதியில் உணர முடியும். அர்ச்சகர்கள் சொல்லும் மந்திர ஒளியும், கோவிலில் இருக்கும் துளசி, சந்தனம், தீப்பறவையின் வாசமும் எல்லாமே இணைந்து குளிர்ச்சியான ஒரு ஆன்மீக சூழலை இங்கு தருகின்றது.
இங்கு ஐயப்பன் சந்நிதி மட்டுமில்லை, விநாயகர் சந்நிதி, மாளிகாபுரத்து அம்மன், நாகாத்தம்மன், அனுமன், சஷ்டாவதான கணபதி போன்ற பல தெய்வங்களின் சன்னதிகளும் இங்கு அமைந்திருக்கின்றன. சபரிமலையில் இருக்கின்ற மாளிகாபுரத்து அம்மன் சந்நிதி போலவே இங்கு அம்மன் தரிசனமும் மிகவும் பிரசித்தி பெற்றது. இந்த கோவிலில் மிக அதிகமாக காணப்படுவது மண்டல கலாயானம். நவம்பர் முதல் ஜனவரி வரை இந்த கோவிலில் பக்தர்கள் நிறைய கூட்டமாய் நிறைந்திருக்கும். 41 நாட்கள் விரதம் கடைபிடிப்பவர்கள் நீல வஸ்திரம் அணிவார்கள். மாலையுடன் வந்த பக்தர்கள் அனைவருமே சென்னையிலேயே சபரிமலை அனுபவம் கிடைக்கும் பட்சத்தில் இது பக்தர்களுக்கு மிகவும் பிரத்தியமாக ஒன்று. இந்த கோவிலில் கிரிவல வழிபாடு, அபிஷேகம், திருவிழா ஊர்வலம், அழகான சங்கம இசை, இப்படி நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகள் இங்கு நடக்கின்றது. ராஜா அண்ணாமலைபுரம் பகுதியே தண்ணீரின் அருகில் அமைந்ததால் ஒரு குளிர்ச்சியான சூழலே இங்கு நிலவுகின்றது. கோவிலுக்குள் உள்ளே நுழைந்த உடனே ஒரு அமைதியாக ஆன்மீக அனுபவத்தை இங்கே நாம் உணரலாம். காலையில் காணும்போது சூரிய ஒளி கோவிலில் தங்க கம்பத்தில் விழுந்து பிரகாசிக்கின்றது. மாலையில் தீபாராதனை நேரத்தில் ஒலிக்கும் மணி ஓசை மிகவும் சாந்தத்தை இங்கே தருகின்றது. அனைவரும் இந்த ராஜா அண்ணாமலைபுரம் ஐயப்பன் கோவிலுக்கு வந்து ஐயப்பன் தரிசனத்தை பெறுங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.